மாமா, உங்களுக்கு தெரியாது இல்ல? இத சொல்றதுக்கு என்ன தேடிண்டு கோயில் வரைக்கும் வந்தியா? இல்ல, ஆத்துல பேச முடியாத விஷயத்த கோயில்ல பேசலான்னு வந்தேன். இந்த போகம் விளைச்சல் அமோகமா இருக்கான், சிவராமன் சொன்னான். அப்புறம் இந்த கோயில் பராமரிப்பு, லௌகிக விஷயம் இதெல்லாம் பகு பேஷா இருக்குன்னு பேச்சுவாக்கில் சந்தானம் சொல்லிட்டு இருந்தான். நேரடியா விஷயத்துக்கு வா. வெளி விஷயத்தை பத்தி திருப்திகரமா பேசினாலும் ஆத்த நிலவரம் சாய்ச்சி சொல்ற மாதிரி இல்லை. நீ எப்பதான் மாற போறியோ? விஷயத்த சொல்லு. நான் ஏன் மாமா மாறணும்? மற்றவா மனசு மாறின்னு இருக்கும்னு எனக்கு கவலையா இருக்கு. நம்ம ஆத்துல உங்களுக்கு தெரியாது இல்லை, உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு புது விஷயத்த நான் சொல்லிட்டு தானே நினைச்சிட கூடாது இல்லையா? நீ இன்னும் விஷயத்த சொல்லல. மனுஷாளுக்கு ஆசைன்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னா உலகத்துல சண்டை சச்சரவே இருக்காது, எல்லாரும் சௌஜன்யமா இருப்பா. சேஷு, என் பொறுமைய ரொம்ப சோதிச்சுன்னு இருக்க. இல்ல மாமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். சொல்லணும்னு வந்தாச்சு, தவிச்சுன்னு இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிவராமனுக்கு ஒரு விதமான பிரச்சனைன்னா சந்தானத்துக்கு ஒரு வகையான கஷ்டம். அதை நேரடியா எப்படி உங்ககிட்ட முறையிடுறதுன்னு ரெண்டு பேருக்கும் ஒரு சங்கடம். ஆமா, எங்க மணிச்சித்தப்பா பொண்ணு அம்புலு கல்யாணம் அடுத்த மாசம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு போகணும். இப்போ ஆங்கிருக்க நிலைமையில நம்ம ஆத்துல இருந்து ஒருத்தரும் போக முடியாது. நல்லா இருக்கே, கல்யாணத்துக்கு போகாம இருக்க முடியுமா? யார் போடுறது? அது எல்லாருமே போகணும். புரியலாம் பேசுறியா? சரி, அவளால முடியலன்னா நாம ரெண்டு பேராவது போகணும். அறுப்பு ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? அறுப்புக்காக கல்யாணத்தை விட முடியுமா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, உடனே கண்ணை கசக்காத. முடிஞ்ச அப்பா கிட்ட பேசி பாக்குறேன், அவரே தீர்மானம் பண்ணட்டும். நாமளும் பட்டணத்துக்கு போலாமா?
நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லதுக்கான அறிகுறியா எனக்கு படல. எதையாவது கற்பனை பண்ணிட்டு நீ ஏன் தீர்மானத்துக்கு வராத. கண்ணால பார்த்ததுதானே. முதல்ல நாய் அழுதுது, அப்புறம் அதே நாய் செத்துது. பால் தெரிஞ்சது, விலகு அணிஞ்சதுன்னு எல்லாமே அசம்பாவிதத்தோட அஸ்திவாரமா தானே இருந்திருக்கு. கொட்டி கொலைச்சு நாய் தலையில வச்சதுன்னு சொல்லுவா. அது மாதிரி அன்னைக்கு நடந்த அபசகுணம் எல்லாம் ஏன் பிரசவத்துல வந்து இறங்கினா வைத்திய ஆம்படியாளுக்கு ஏற்பட்ட மாதிரி பிரசவத்துல ஏதாவது கோளாறு வந்துட்டா குழந்தை இருக்காது, இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். ஒரே விஷயத்துக்கு எத்தனை பேர் சிபாரிசு? இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நான் தான் வந்தோடனே சொன்னேனே, உங்களுக்கு தெரியாது இல்லைன்னு. மாமா, எல்லாரையும் நடுக்கூடத்துக்கு வர சொன்னேன், வந்துட்டா. இன்னைக்கு நடுக்கூடத்துல கூடி இருக்கிறவா நாளைக்கு நடு தெருவுக்கு வந்துடக்கூடாது. நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்க மாட்டேன், தர்ம நியாயங்களை மீற மாட்டேன். அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதா பிரவிச்சலந்தி பதம் ந தீரஹ. இப்பொழுதே மரணம் ஏற்பட்டாலும் பல யுகங்களுக்கு பிறகு ஏற்பட்டாலும் தைரியசாலிகள் நியாய வழி தவற மாட்டார்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கலனாலும் இந்த ஆத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் நான் கொடுத்திருக்கேன். ஆனா அந்த சுதந்திரம் எப்ப துஷ்பிரயோகம் ஆறதோ அது அப்பவே கட்டுக்கு கொண்டு வந்துடணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஆத்துல யார் யார் மனசுல என்னென்ன ஆசைகள், அபிலாஷைகள், ஆதங்கம், மனக்குமுறல், மனத்தாங்கல், அகங்காரம், அகம்பாவம், ஆவேசம், ஆக்ரோஷம், ஆத்திரம், சாத்திரம், துவேஷம், கோபம் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதை தவிர வேற ஏதாவது விட்டு போயிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். சந்தோஷமா சௌஜன்யமா இருந்த குடும்பத்துல ஆசைங்கிற வெறி பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சு விட்டோம். இதுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டிடலாம், ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு போனோம்,
ஒருத்தருக்கு பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு போகணும், ஒருத்தருக்கு பட்டணத்துக்கு போகணும். இதுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிபார்சு வேற. இதை தவிர நீ வசத்தியா நான் வசத்தியான்னு போட்டா போட்டி பொறாம. இது வரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததில்லை. மோகம் ஆட்டி படைக்கும் போது அறிவு அஞ்ஞான வாசம் போயிடும். உங்களை சம்ரட்சிக்கிறவங்கிற முறையில இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. என் காலம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இங்கேயே இந்த ஆத்திலேயே ஒன்னா இருக்கணும்னு பிரியப்படுறேன். என் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு இஷ்டப்பட்டு இங்க இருக்கிறவா இருக்கலாம், மத்தவா இப்பவே கிளம்பலாம். ஆச்சரியமா இருக்கு பிரியா. நிறைய பேஷண்ட்ஸோட பேசி பேசி எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் உன்னை கூப்பிட்டு பேசுவேன். ஆனால் இன்னைக்கு உனக்கே மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொல்றேன். எனக்கு தெரியல அங்கிள், அந்த ஆள் யாரு, அவனுக்கும் அந்த மாடுக்கும் என்ன சம்பந்தம், அவனை பார்த்ததுலேருந்து ஏன் எனக்கு இப்படிலாம் ஆகுது. இந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற பல கேள்விகளுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். பிரியா, சில பேருக்கு கனவுல சில விஷுவல்ஸ் வரும், ஆனா நீ முழிச்சிட்டு இருக்கும் போதே விஷுவல்ஸ் வருதுன்னு சொல்ற. முழிச்சிட்டு இருக்கும்போது எப்பவும் வருது இல்லையே, அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பார்க்கும்போது தான் வருது. அதுவும் அந்த அக்ரஹாரம் அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா என்னமோ அங்க ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கு. நான் ரோட்ல பார்த்தவரோட ரொம்ப க்ளோஸா பேசின மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஏன் அங்கிள்? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரியா. அந்த அக்ரஹாரத்தையோ ரோட்ல பார்த்தவனையோ ரொம்ப கேஷுவலா நீ ஏற்கனவே வேற எங்கேயாவது பார்த்துருக்கலாம். அதே நமக்கே தெரியாம நம்ம மூளையில் இருக்கிற இட்டுல ஆழமா பதிவு பண்ணி வச்சிருக்கலாம். சில சமயம் நமக்கு சம்பந்தமே இல்லாம இடத்துக்கு போகும்போது சட்டுன்னு நாம அந்த இடத்துக்கு போன மாதிரி தோணும். ஏன் தோணுதுன்னா, அந்த இடத்தை பத்தி கேள்விப்படும் போது சில விஷுவல்ஸை நாமளே கற்பனை பண்ணி வச்சிருப்போம். அது ஒத்து போகும்போது தான் நாம ஏற்கனவே அந்த இடத்துக்கு போன மாதிரி நமக்கு தோணுது. சில விஷயங்களை நாம இப்பதான் நினைச்சேன், ஆனா நடந்துச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி. அங்கிள், நான் இப்ப என்னதான் செய்யணும்? கொஞ்ச நாளைக்கு இதை அப்படியே விட்டுடு. மறுபடியும் மறுபடியும் இந்த விஷுவல்ஸ் தொடர்ந்து வந்தா அதை பத்தி அப்புறமா பேசலாம். அப்படி தொடர்ந்து வந்தா என்னவா இருக்கும்? பூர்வ ஜென்ம ஞாபகமா இருக்கலாம். அங்கிள், சத்யா, பயந்துட்டேன். இதுக்கு தான் நான் சொல்லல. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? லட்சக்கணக்கில் இல்ல 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 கோடியில ஒருத்தருக்கு தான் அப்படி வர வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன அந்த கோடியில ஒருத்தின்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி நோட்டியா யோசிக்காம மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோ. மறுபடியும் வந்து விஷுவல்ஸ், மாடு, அக்ரஹாரம், ரோட்ல பார்த்த அந்த ஆளு, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிடிச்ச புக்ஸ், பிடிச்ச மியூசிக் கேளுமா. 2 நாள்ல எல்லாம் சரியா போயிடும். உனக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனைனா ஐ மீன் ஒரு விதமான ப்ரெஷர். அதாவது இந்த டேட்டுக்குள்ள இது முடிக்கணும், இல்லைன்னா இந்த டேட்டுக்குள்ள இவ்வளோ பணம் கட்டி முடிக்கணும். இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தா கூட சில சமயம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த விஷயத்தை பத்தியும் மைண்ட்ல போட்டு குழப்பிக்காம இருந்தா அதுவே போதும்.
सर्वं जगते वल्ले देवसेनासुपुण्ये नमः एवं दर्शयामि பிரகாஷ், ஹாய் பிரியா. என்னது இது அதிசயமா கோவிலுக்கு, அதுவும் இப்படி சிவப்பழமா? சிவப்பழமும் இல்லை, நாகப்பழமும் இல்லை, சும்மா ஒரு சேஞ்சுக்காக தான். நீயாவது சும்மா வருதாவது? நிஜத்தை சொல்லட்டுமா, நான் ஒரு ஜோசியரை பார்த்தேன்ப்பா. வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு வந்தாக்கா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. பிரகாஷ், என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. தெய்வ நம்பிக்கை மட்டும் இருந்தா போராது, மனித முயற்சியும் வேணும்னு சொல்லுவேன். அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பிரகாஷ், இது கோவில் இங்க கண்ணடிச்சிட்டு இருக்க? நானும் அடிக்கலப்பா, தானா அடிக்குது. அடிச்சேன்னா? அடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்ன கோவிலுக்கு வர்றதை பத்தி சொல்றியே, நீ எது கோவிலுக்கு வந்திருக்க? நீ ஏதாவது ஜோசியரை பார்த்தியா? பிரகாஷ் ப்ளீஸ், 1ஆம் தேதினா வழக்கமா நான் கோவிலுக்கு வருவேன், அது என் பழக்கம். அப்படியா? சரி, அப்போ ஒரு 9 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். அதே 9 நிமிஷம்? அது நவகிரகத்தை சுத்த போறேன், ஒரு சுத்துக்கு 1 நிமிஷம்னா கூட 9 நிமிஷம் இல்லையா? அதைத்தான் சொன்னேன். நீயும் வாயேன். இல்ல பிரகாஷ், இன்னும் தெரியல, திடீர்னு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு, தலை சுத்துற மாதிரி. தலை சுத்துற மாதிரியா? பிரியா, பிரகாஷ் ப்ளீஸ் போடா. ஓகே. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே. ஓம் சச்சிதானந்தமய, ஓம் சச்சிதானந்தமய, ஓம் சச்சிதானந்தமய, ஓம் சச்சிதானந்தமய. ஓம் சச்சிதானந்தமய. குழந்தை இங்க வாம்மா. ஓம் சச்சிதானந்தமய. தேங்காவும் வாங்கிக்கம்மா. ஓம் சச்சிதானந்தமய. சஞ்சலமும் மன சங்கடமும் ஏற்படும் போது மன சமாதானத்துக்கு சன்னிதானமும் தனிமையும் தான் துணை. நேர்மை நியாயத்துக்காக போராட நீ என்னைக்குமே தயங்க மாட்டேம்மா. ஓம் சச்சிதானந்தமயம். குழந்தை, இப்போ நீ மன அமைதி இல்லாம இருக்க. அந்த மன அமைதி உனக்கு ஏகத்துக்கும் தேவைப்பட போறது. இப்போ உன்னை கூப்பிடுற பேரை தவிர அப்பா வழியில ஒரு பேரும் அம்மா வழியில ஒரு பேரும் உனக்கு வச்சிருப்பாளே. சின்ன வயசுல பெரிய காய்ச்சல் வந்து ஒரு கண்டத்திலேருந்து நீ தப்பிச்சிருக்க. 8 வயசுல படுத்த படுக்கையா கடந்தேன். உழப்பேனான கூட சந்தேகமா இருந்ததும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? சச்சிதானந்தமயம். குழந்தை, வருங்காலத்துல குறிப்பா அடுத்த 1 வருஷத்துக்குள்ள பல சங்கடங்களை நீ சந்திக்க வேண்டி வரும். உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருவரோட மனஸ்தாபம் உண்டாகும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன் காதலனை நீயே சந்தேகப்படும்படியாக ஆக்கிடும். மன்னிக்கணும், நான் யாரையும் காதலிக்கல. ஓம் சச்சிதானந்தமயம். குழந்தை, மனசுங்கிறது அளவாஞ்சிலே தான் இருக்கும். ஏற்படாதது கூடிய சீக்கிரம் ஏற்படும். உன்னை ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றினவனே உனக்கு பகைவன் ஆயிடுவான். உன் உடன்பிறப்புகளால உனக்கு சிக்கல்கள் உண்டாகும், இன்னல்கள் வரும். இதெல்லாம் நீ ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் இருக்க. இங்க பார்த்தியா, உன்னால இப்ப பணம் கொடுக்க முடியுமா? முடியாதா? அப்புறம் நான் தூக்கல தொங்குறத தவிர ஒரு வழியே இல்லை.
உன்னை ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றினவனே உனக்கு பகைவன் ஆயிடுவான். உன்னுடைய இவ்வளவு கஷ்டங்களுக்கு காரணமா இருக்கிற பல வருஷங்களா உன்னை புரிஞ்சு இருக்கிற ஒருத்தர் திரும்பி வருவார். உன் துயரத்தை போக்குறதுக்காக இல்ல, உன் துன்பத்தை அதிகரிக்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் உனக்கு குரூரமான விஷயம். உன்னை பெத்தவளே உன்னை விட்டு விலகி போயிடுவா. குழந்தை, உன் குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தர் இன்னும் உயிரோட இருக்காங்க இதே ஊர்ல. என்னைக்கு நீ அவங்கள கண்டுபிடிக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மகாபாரதம் உண்டாகும். ஓம் சச்சிதானந்தமயம். கண் கலங்குறதுனால கண்ணீர் வருமே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு வராதுமா. அம்மா குழந்தை, மனசை தளர விடாதம்மா. வரப்போற இன்னல்களையும் சோதனைகளையும் கடக்க உனக்கு துணையா பக்கபலமா உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே இருக்க போவதில்லை. தன்னந்தனியா நிர்கதியா நிராயுதபாணியா நிக்கிற உனக்கு துணையா நிக்க போறது உன்னுடைய மனோதிடம், துணிச்சல், தைரியம் தான். அந்த தன்னம்பிக்கை மட்டும் எப்பவுமே தொலைச்சிடாது. ஓம் சச்சிதானந்தமே, ஓம் சச்சிதானந்தமே, ஓம் சச்சிதானந்தமே.